வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் பயிற்சி புத்தகத்தில் 5வது பாடம் ஆல் ஆர் ஈக்குவல். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு பொருத்தமான சென்டென்ஸை டிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அன்பு யூசஸ் எ ஷார்ப் நைஃப் டு கட் வெஜிடபிள்ஸ் குயிக்லி. இதுதான் பொருத்தமான சென்டென்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. 2வது படம் பாருங்கள். இதுக்கு பொருத்தமானது தி ஜிராஃபி இஸ் டால் அண்ட் ஹேஸ் எ லாங் நெக். இதுதான் பொருத்தமானது. அந்த பாக்ஸுக்குள்ளே டிக் பண்ணிக்கோங்க. 3வது பிக்சர் பாருங்கள். தி சன் லுக்ஸ் பிரைட் ஆன் எ சன்னி டே. அந்த பாக்ஸுக்குள்ளே அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லெமன் படம் கொடுத்துருக்காங்க. தி லெமன் இஸ் ரிப் அண்ட் எல்லோ. இட் டேஸ்ட் ஷோர். இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள். கபிலன் கெட்ஸ் அப் இயர்லி இன் த மார்னிங். ஹீஸ் அண்ட் டேஷ் பாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ராக்கெட்டில் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. லேசி, ஆக்டிவ் அப்படின்ட்டு. இங்கே ஆக்டிவ் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். அந்த வார்த்தையை நம்ம எடுத்து அந்த கோட்டை எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்த படம் பாருங்கள். ரீட்டா இஸ் இன் கிளாஸ் 5. சி சிட்ஸ் இன் த டேஷ் பெஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ராக்கெட்டில் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள், லாஸ்ட் அப்படிங்கிறது தான் வரும். அந்த லாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கோட்டை எழுதியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் மேலே ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். ரஹீம் இஸ் எ ஸ்ட்ராங் பாய். ஹீ கேன் கேரி ஹெவி வெயிட்ஸ். ஹெவி அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம். லைட், ஹெவி அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது. ஹெவி தான் பொருத்தமானது. அதை நம்ம அந்த கோட்டில் எழுதிக்கலாம். அடுத்து செகண்டு பாருங்கள், பிக்சரை பாருங்கள். சுகுணா சீஸ் மெனி ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். இந்த வார்த்தையை இந்த கோட்டில் எழுதிக்கங்க. அடுத்த படம் பாருங்கள். நரேன் ஆன்சர்ஸ் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு பை த டீச்சர். ஹீ இஸ் எ டேஷ் பாய், ஸ்மார்ட். அடுத்து ரீட் த பேசேஜ் அபவுட் த பேனியன் ட்ரீ. யூஸ் த ஹிண்ட்ஸ் அண்ட் ரைட் அபவுட் த நீம் ட்ரீ. கீழே பாருங்கள். பேனியன் ட்ரீ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படித்து பாருங்கள். பக்கத்துலேயே நீம் ட்ரீ கொடுத்துருக்காங்க. பேனியன் ட்ரீக்கு அவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அதே போல் நீம் ட்ரீயை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள் மாடலுக்கு. ஐ ஆம் ஏ நீம் ட்ரீ. ஐ ஆம் டால் அண்ட் பிக். ஐ ஹவ் மெனி பிரான்ச்சஸ். ஐ ஹவ் ஸ்மால் green leaves. மை ட்ரங்க் இஸ் திக். ஐ கிவ் ஸ்மால் green fruits. ஐ லிவ் ஃபார் எ லாங் டைம். இதே போல் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் fill in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 7 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஒயிட், பிக், ஃப்ரெஷ், பிரைட், லிட்டில், கலர்ஃபுல், க்ளீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேஷில் சரியான இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதை படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டுக்கு பிக், அடுத்து லிட்டில், அடுத்து பிரைட், கலர்ஃபுல், ஃப்ரெஷ், க்ளீன், ஒயிட் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். இதே போல் நீங்களும் பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள். 5 வார்த்தைகள் கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷார்ப், லவுட்லி, ஃபாஸ்ட், பிரேவ்லி, ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை சரியான இடத்துல இங்கே படித்து பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள். ரைட் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனோ இஸ் எ டேஷ் பாய். ஹி ஆல்வேஸ் ஒர்க்ஸ் டேஷ். ப்ராக்கெட்டில் ஸ்மார்ட்லி, ஸ்மார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே அந்த டேஷில் ஃபஸ்ட்டு டேஷில் ஸ்மார்ட் அப்படின்ட்டு வரணும். 2வது டேஷில் ஸ்மார்ட்லி அப்படின்ட்டு வரணும். நம்ம எழுதியிருக்கிறோம், அதை பார்த்துக்குங்க. செகண்ட் பாருங்கள். சர்மிளா ஹேட் எ டேஷ் ட்ரெஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு வரணும். சி ஓர் த ட்ரெஸ் அண்ட் டான்ஸ்டு பியூட்டிஃபுல்லி. இதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்த பக்கத்தில் பாருங்கள். தேர்ட் ஒன். இனியா லவ்ஸ் டு ஈட் டேஸ்டி பிரியாணி. சி குக்ஸ் பிரியாணி டேஸ்டிலி. 4th ஒன் பாருங்கள். தி சில்ட்ரன் வேர் ஹாப்பி
to meet their friends. They played happily in the park. அடுத்து பாருங்க, ரைட் a sentence for each word on your own அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே பாருங்கள் 6 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல், ஃபாஸ்ட், ஷார்ப், எல்லோ, குயிக்லி, லவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பியூட்டிஃபுல், அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், தி ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் ஆர் பியூட்டிஃபுல். செகண்டு பாருங்கள், ஃபாஸ்ட், எ சீட்டா கேன் ரன் வெரி ஃபாஸ்ட். தேர்ட், ஷார்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் தட் ஷார்ப் நைஃப். எல்லோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன், தி சன் இஸ் பிரைட் அண்ட் எல்லோ. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், குயிக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹி ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க் குயிக்லி. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், லவுட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி பேபி இஸ் க்ரையிங் வெரி லவுட்லி. அடுத்து ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் ஈச் பேர் ஆஃப் வேர்ட்ஸ். ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டிஃபிகல்ட், ஈஸிலி அப்படின்ட்டு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை உருவாக்க சொல்கிறாங்க. கீழே அவங்க எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். ராமு ஆன்சர்ட் த டிஃபிகல்ட் கொஸ்டின் ஈஸிலி. தி கொஸ்டின் வாஸ் டிஃபிகல்ட், ஹி ஆன்சர்ட் இட் ஈஸிலி. இதே போல் 2 வாக்கியங்களை அவங்க உருவாக்கி காட்டியிருக்காங்க. இதே போல் 2 வாக்கியங்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், டயர்டு ஸ்லோலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தி டயர்ட் ஹைக்கர் வாக்கட் அப் ஹில் ஸ்லோலி. தி ஹைக்கர் வாஸ் டயர்டு, he walked home slowly. அடுத்து செகண்ட் பாருங்கள். டேஸ்டி கம்ப்ளீட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 வார்த்தைகள். இதை பயன்படுத்தி நம்ம கீழே வாக்கியத்தை உருவாக்கியிருக்கிறோம் பாருங்கள். she finished the tasty meal completely. the food was tasty, I finished it completely. தேர்ட் பாருங்கள். pretty, பியூட்டிஃபுல்லி அப்படின்ட்டு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி கீழே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். the pretty singer sang the song beautifully. The flower was pretty, it bloomed beautifully. அடுத்த பக்கத்தில் பாருங்கள், லிசன் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பேசேஜ் அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்கள் டீச்சர் சொல்லக்கூடியதை கேட்டு எழுதுங்க. நாம் மாடலுக்கு எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். வாணி இஸ் ஏ ஸ்மார்ட் கேர்ள். தி சன் லுக்ஸ் பிரைட். ராணி இஸ் ஏ ஸ்ட்ராங் கிராண்ட்மா. யூ லுக் வெரி ஸ்மார்ட். தி லெமன் இஸ் எல்லோ. ஐ ஆம் ஏ லோட்டஸ். இதே போல் சிம்பிள் சென்டென்சஸை டீச்சர்ஸ் சொல்லக்கூடியதை கேட்டு இங்கே எழுதிக்குங்க. அடுத்து மை ஜேர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். ரைட் அபவுட் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான திருவிழாவை பற்றி இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். மாதிரிக்கு எழுதி காட்டியிருக்கிறோம். நீங்கள் வேறு எது வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம்.